ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்கள் அவைகளுக்கு என்ன பொருள் என்று அறிந்து அனுபவிக்கும் ஆர்வத்தோடு உங்கள் வீட்டு எஸ்விபிசி தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்திருக்கக்கூடிய அடியோர்களே, அன்பர்களே, வணக்கம். இப்பொழுது நாம் அந்த திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 306வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் சகடப்பிராண கண்டகா என்பது. கம்சன் பல பேரை 0 பண்ணிட்டான். கோகுலத்தில் தான் அந்த ஒரு குழந்தை இருக்குது, நம்மை கொல்ல பிறந்த குழந்தை கோகுலத்திலே ஒளிந்து வளர்கிறது. அதனால் அந்த பிள்ளையை ஃபோக்கஸ் பண்ணி அதைத்தான் அட்டாக் பண்ண வேண்டும் என்று தீர்மானமாக கம்சன் தன் ஆள்களை எல்லாம் கோகுலத்துக்கு, நந்தகோபுடைய கோகுலத்துக்கு அனுப்பிச்சுட்டுருக்கான். அதில் ஒரு ஆசாமி மாய உருவெடுப்பதில் வல்ல அசுரன். அவர் ஒருத்தர் ஒரு உருவத்தை தேர்ந்தெடுப்பார். ஏன் தேர்ந்தெடுக்கிறா? அப்படி இது ஒரு அதிசயம்தான் இல்லையா? பூத்தனே அழகான பெண் போல, கண்ணபிரானுடைய தாய் போல அலங்கரித்து கொண்டு வந்து நின்றாள். பேயான பூதனை ஒரு அழகான மங்கையாக வந்தாள். ஒரு அசுரன் கொக்காக வந்தான், ஓசுரன் கழுதையாக வந்தான், ஓர் அசுரன் விளாமரமாக வந்தான், ஓர் அசுரன் கன்றுக்குட்டியாக வந்தான், ஓர் அசுரன் மலைப்பாம்பாக வந்தான், ஓர் அசுரன் புயற்காத்தாக வந்தான். இப்படி இந்த அசுரர்கள்லாம் அவர்கள் ஃபேன்சி ட்ரெஸ் எடுக்கிறாளோ இல்லையோ, அதை எந்த பேசிஸில் எடுக்கிறா? ஏன் ஒருத்தர் வண்டியாக வரணுங்கிறான், ஏன் ஒருத்தன் காளையாக வரப்போகிறான், ஏன் ஒருத்தன் குதிரையாக வரப்போகிறான்? அவர்களுக்கு அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது சொல்ல முடியாது. லோகோ பின்ன ருச்சி. எந்த வடிவம் வேணாலும் எடுத்துக்கலாம், காமரூபிகள் தான் அவர்கள்லாம். ஆனாலும் ஒரு பர்டிகுலர் வடிவத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி வருகிறார்கள். ஆனால் இதெல்லாம் அவர்கள் தீர்மானிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் உள்ளிருந்து இயக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணபிரான் தீர்மானிப்பது. அதில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கான். முதல்ல பேயாக வந்த பூதனையை எம்பெருமான் சம்மரிக்கிறான். அடுத்தபடி சகடாசுரவதம். நாரத பகவான் திருநாமங்கள் சொல்லும்பொழுது கொஞ்சம் வரிசையை மாற்றி சொல்லியிருக்கார். அவர் வரிசையை சொல்ல வரல, ஒரு குணமாக அனுபவிக்கிறார், அதை சொல்கிறார் பேராக்கி. இப்போது
பூதனைக்கு அடுத்த கேஸ் விக்கெட்டு சகடாசுரன். அந்த சகடாசுரன் வண்டி வடியில் வந்த அசுரன், கம்சனுக்கு வேண்டியவன். அவர் கண்ணபிரான் பிறந்தவாறே நந்தகோபர் பிரசவ அறையில் கண்ணபிரானை யசோதை பெற்றெடுத்த அறை இருக்கே, அதில் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக சில பொருள்களை வைப்பது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி பொருள்களை தேடினார். விளக்கமாறு வைப்பார்கள், கடப்பாறை வைப்பார்கள், அந்த மாடு விரட்டக்கூடிய கழி வைப்பார்கள். இதெல்லாம் ஆயர்கள் பண்ணுவார்கள். அவர்கள் ரொம்ப முக்கியமானது வண்டி ஓட்டணும், காளை மாட்டு வண்டி ஓட்டணும். அதில் தானே நெய், பால், எண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும். அந்த காளை வண்டியை ஓட்டுறதுக்கு திறன் படைத்தவனாக இருக்கணும் வரப்போடும் இந்த வளர்ந்த காலத்தில் இந்த குழந்தை. அதற்காக ஒரு பழைய வண்டியை அந்த பிரசவித்த அறையில் வைப்பார்கள். அந்த வண்டிக்கு கீழே தொட்டில் கட்டி விட்ருவாங்க. அந்த குழந்தை இதில் ஆடி ஆடி வண்டிக்கு குழந்தைக்கு அப்பொழுதே ஒரு உறவு தொடர்பு வந்துடும். இது ஒரு மரபு அவர்களுக்கு. நந்தகோபுரம் இருக்கிற வண்டியெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. பழைய வண்டியே கிடையாது அவர்கிட்ட. அந்த பழைய வண்டியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி புதிய வண்டியை கரெக்டாக வச்சுட்டார். இப்போ எங்கள் நண்பர் ராஜகோபால்னு ஒருத்தர் அவரை ஞாபகம் வச்சுக்கிறேன். எனக்கு சீனியர் அவர். நான் ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வேலை செய்த பொழுது அவர் அனுபவத்தினால சில பாடங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கத்தாவில் இருந்தார், ஜிஎஸ்ஐயில். நான் ஹைதராபாத் சதர்ன் ரீஜனில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் இன்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து கொடுத்தோம். அப்போ எனக்கு அவர் ஒரு அறிவுரை கொடுத்தார். டிரான்ஸ்போர்ட் டிவிஷன் எங்கிட்ட இருந்தது. ஜீப்புகள் ஒரு 1500-2000 ஜீப்புகள் இருக்கும். அந்த ஜீப்புகளில் ஜியாலஜிஸ்ட்டு பாவம் வெயில் காலத்தில், மழை இல்லாத காலத்தில் 6 மாதம் ஃபீல்டுக்கு போவாங்க. ஆக மேப் பண்ணுவாங்க, எங்கே என்ன ஓர் இருக்குது, அப்படி என்னென்ன தாதுனுடைய வேர் இருக்குது, தாது கிடைக்கும், அதெல்லாம் அவர்கள் டெஸ்ட் பண்ணி ஒரு படம் வரைஞ்சி இவ்வளோ டன் இருக்குது எஸ்டிமேட்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் ஒரு ஜியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு ஜீப் தனியாக போகும். அந்த ஜீப்பு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு. அதனால் நல்ல ஜீப்பாக அந்த ஜீப்பை நல்லா செப்பரேட்டு கொடுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி அவங்க வந்தாங்கன்னா ஜீப்பை செப்பரேட்டு திரும்பி அவள்கிட்ட நல்லா கொடுக்கணும். அது ஒரு பட்டறை ஒர்க் ஷாப்பு, அதுக்கு இன்சார்ஜ் அது நானாக இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சொன்ன, அந்த பழைய வண்டியெலாம் வச்சுக்காது. 10 வருஷம் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டியை டிஸ்போஸ் பண்ணலான்னு சர்க்கார்லேயும் ஒரு ரூல் வச்சுருக்கோம். அந்த ரூல் படி 10 வருஷத்துக்கு மேலே வயசான வண்டிகளெல்லாம் இனிமேல் ரிப்பேர் பண்ணால் பயன்படாது அப்படின்னு ஒரு சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து புது வண்டி வாங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தியானால் அந்த சிபாரிசின் அடிப்படையில் நாங்கள் புது வண்டி வாங்குவோம். புது வண்டி வாங்கிறதுங்கிறது பிளான்லேயே எங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் அது ஈஸியாக அது அப்பொழுதும் கொடுக்குற பணம் அதை பயன்படுத்தி புது வண்டி அவரை கொடுத்துடலாம். அதில் ஏற்பாடு செய்யணும் ஒரு அறிவுரை கொடுத்தார். அதுபடி நான் செஞ்சுட்டேன். ஒரு 600-500 வண்டி பழைய வண்டிகள் இருக்குது, டிஸ்போஸ் பண்ணலாம், பியாண்ட் எக்கனாமிக் ரிப்பேர். அதன் விளைவு என்னாச்சு, எனக்கு 500 புது வண்டி வந்து கொடுத்து. அதனால் என்ன கிடச்சிது, ரிப்பேர் ரொம்ப குறைஞ்சி போயிடுது, நல்ல பேரும் ஆகிடுச்சு. அதனால் செப்பனிட்டு சரியாக வச்சுக்க வேண்டியதுன்னு அவசியம். ரொம்ப பேருக்கு மனசு வராது படத்தை தூக்கி போட. நம்ம வீட்லேயே உள்ள குப்பைகளோடு வச்சுருக்கோம், எதுக்கு வச்சுருக்கோன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. நந்தகோபர்கிட்ட அந்த வழக்கம் இல்லை. லக்ஷ்மி கடாட்சம் உள்ள வீடு இது. அதனால் பழசெல்லாம் நான் சோறு வச்சுக்கலை. இப்போ இந்த குழந்தைக்கு அது இருக்கக்கூடிய பிரசவ அறையில் ஒரு பழைய வண்டி வைக்கணுங்கிறாங்களே, அது பழைய வண்டி கிடைக்குமான்னு சந்தைக்கு போனார் அவர். அவர் நிலையை பார்த்தீங்களா? ஒரு பழைய வண்டியை ஆகி வந்த வண்டி, பயன்படுத்தப்பட்ட வண்டி தான் வைக்கணும். அதுக்காக நந்தகோபர் பயன்படுத்தப்பட்ட வண்டி கிடைக்குமான்னு சந்தையில் போய் தேடினார். கம்சனுடைய நண்பர்கள்லாம் இவருடைய மூமெண்டெல்லாம் அப்படியே பின்னாடி நிழலாக இருந்து உழவை துப்புர வருவார். அப்படி துப்பறியறதுக்கு வந்தவன் தான் இந்த சகடாசுரன். அவன் என்ன பண்ணினான், சந்தையில் போய் ஒரு வண்டி வாங்குறான்னு பார்த்தான். அவன் கூடவே வந்திருக்கான் சந்தைக்கு வந்த மக்கள் மாதிரி வடிவத்தில். அவர் பழைய வண்டியை விலை பேசி வாங்கினார். அந்த வண்டியை எடுத்துன்னு வந்து பிரசவ அறையில் வச்சுட்டார். கீழே தொட்டிலையும் கட்டிட்டார். புரிஞ்சு போச்சு அவனுக்கு, இந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இந்த சகடம் வண்டி வச்சிருக்கார். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன, சகடத்துக்குள்ளே பூந்துருவோம். அந்த சகடத்துக்குள்ளே பூந்து திடீரென்று அந்த குழந்தை மீது சகடத்தை கவுத்துரும்.
நாமளே விழுந்துருவோம், சகடம் விழுந்துடும், வண்டி விழுந்துடும், வண்டி குழந்தைய நெசிக்கும் ஆண்டு போயிடும், நம்ம எஜமானர் திருப்தி ஆகிடுவார் என்று சகடாசுரன் கனவு கண்டான். மணப்பால் குடித்தான். அதற்காக அந்த சகடத்துக்குள்ளே நந்தகோபுரம் வாங்கிட்டு வந்த பழைய வண்டிக்குள்ளே பூந்துனான். அவன் வந்தது பூந்துண்டது எல்லாம் குழந்தை கிருஷ்ணனுக்கு தெரியாதா? உள்ளுவார் உள்ளுவதெல்லாம் உடனிருந்து உணரக்கூடியவன் அல்லவா? நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அவன் கூடவே இருந்துட்டுருக்காரு. வெரி குட் வெரி குட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் கிருஷ்ணன். சகடாசுரன் தருணம் பார்த்து சகடாசுரன் வண்டியை கவுத்து குழந்தையை கொல்ல எத்தனிக்கிறான். ஒரு நாளைக்கு யசோதை அன்று குழந்தை பிறந்த நாள், மாதத்தில் அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம், அதுக்காக ஸ்பெஷலாக ஸ்வீட் பண்ணுறான். அந்த சமயத்தில் இந்த குழந்தை காவலாக சில பிள்ளைகளை வைத்து விட்டு அவன் தான் கிச்சனில் மடைப்பள்ளியில் சமையலில் வேலை செஞ்சுட்டுருக்கான். அப்போ பார்த்தான் கிருஷ்ணன், இதுதான் தக்க தருணம் என்று தன்னை விட்டு போன அம்மாவை நோக்கி அழறா மாதிரி, பாலுக்கு எங்கே அழறா மாதிரி அழுதான். ருதம் ஸ்தனார்த்தி சரணோ, பால் வேண்டும் என்று அதற்காக அழுத குழந்தை காலை உதச்சிது. குழந்தைகள் செய்யும் கால் கையை உதச்சின்னு ஆட்டின்னு அழும். தொட்டில் உள்ள குழந்தை காலை உதச்சின்னு அழத் தொடங்கிது. அதன் துவனி ஒலி சமையலில் மடப்பில் இருக்கிற யசோதை காதில் விழணும். ஆனால் அந்த குழந்தை காலை உதச்சின்னு இருந்துச்சு. சுற்றி இருக்க குழந்தைகள் பார்க்குறது, அந்த காலை கொஞ்சம் நீட்டி டப்பாலும் வண்டி மேலே ஒரு உதவிட்டு, மேலிருந்த வண்டியில் உதவிட்டு அடுத்த வினாடி படப்படான சத்தம், வண்டி உடஞ்சி போச்சு. வண்டி சுக்குனராக கீழே கிடக்கிறது. குழந்தை மேலே விழலை. யசோதை வந்தாள், பார்த்தாள். நல்ல வேளை குழந்தை பொழிச்சு நினச்சா. இப்படி சகடாசுரனாக வந்தவனுடைய உயிருக்கு முள்ளாக இருந்தான் கண்ணபிரான். இங்கே ஒரு வேடிக்கை இருக்குது. சகடாசுரன் மாண்டு போன பற்றி புராணத்தில் இதெல்லாம் கதையை சொல்லிட்டு அவருடைய ஒரிஜினல் உடம்பு வந்ததாக சொல்லலை. அது ஏன்னு சில பேர் சொல்கிறாங்க. பட்டத்திரிகள் போன்றவர்கள் கண்ணபிரான் திருவடியினால் அது சம்ஹாரம். அதில் கண்ணபிரான் திருவடி தூள்பட்டு அவருடைய உடம்பு கூட நல்லதாகி போயிடுது. ஆகினால் உடம்பு கூட மிஞ்சலை, அது கூட வைகுண்டம் போயிடுத்தோ அப்படின்னு சொல்ல முடியாது. உடம்பை விட்டு உயிர் தான் வைகுண்டம் போக முடியும். ஆனால் இது ஸ்பெஷல் கேஸ் ஆகிடுது போல். அதனால தான் அப்படி ஒன்றும் ரிஷிகள் தகவல் தெரிவிக்கவில்லைன்னு சொல்கிறேன். இப்படி சகடாசுரனுடைய உயிருக்கு முள்ளாக இருந்த கண்ணபிரானுக்கு சகட பிராண கண்டகன் என்ற திருநாமம், அது திருவேங்கடமுடைய திருநாமமாக அனுபவிக்கிறார். இதுவரை நாம் சொல்லியதுக்கு வாய்ப்பாட்டு ஸ்லோகம். சகடம் துவம்சிதம் கர்த்தா மிருதுனா பாதபுஷ்பதः அசுராதிஷ்டிதம் தேன சகட பிராணகண்டகः. இதற்கு தமிழ், அசுரன் அணைந்த வண்டியை தகர்த்த அலரணைய அடியனை உடைய பெருமான் சகட பிராணகண்டகன் எனவே புகழப்பெற்று பொலிகின்றானே. சகட பிராணகண்டகன் எனவே புகழப்பெற்று பொலிகின்றான். நம்முடைய கள்ள மனத்தை திருத்துவதற்கு, சக்கரம் போல சுழலக்கூடிய நம் மனத்தை திருத்துவதற்கு எம்பெருமான் அருள் பாலிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த திருநாமத்தை ஜெபிக்கலாம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சகட பிராண கண்டகாய நமஹா, நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.